கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு முறை இயேசு பிரயாணமாய் போய்கொண்டிருக்கையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. பிரியமானவர்களே, கர்த்தர் தெய்வீக சுகமளிக்கும் போது விசுவாசத்தை அதிகமாக வலியுறுத்தினார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். விசுவாசம் ஒரு தெய்வீக வல்லமை. பிரியமானவர்களே, கிறிஸ்து உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து அற்புத சுகத்தை தருகிறார். அஸ்திபாரமான உபதேசங்களில் ஒன்று கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசமாகும். ஆவியின் வரங்களிலும் விசுவாச வரம் உண்டு. பிரியமானவர்களே, ஆவியின் கனிகளிலும் விசுவாசம் உண்டு. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு முன்பு உங்களிடத்தில் அவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா என்பதுதான் அவருடைய கேள்வி. பிரியமானவர்களே, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று யாக்கோபு 5:15 வாசிக்கிறோம். ஆனால் வஞ்சகமுள்ள சாத்தானோ வியாதிகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் கொண்டு வருகிறான். இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, உங்களுக்கு வியாதியா, பலவீனமா, போராட்டங்களா, விசுவாசத்தோடு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு என்னும் இந்த இரட்சகரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கூட அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். பிரியமானவர்களே, நோய் வந்த பிறகு குணமாவது தெய்வீக சுகம், நோயே வராமல் பார்த்து கொள்ளுவது தெய்வீக ஆரோக்கியம். பிரியமானவர்களே, நீங்கள் பரிபூர்ண ஆரோக்கியம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். உங்கள் குடும்பத்துக்குரிய கடமைகளை நிறைவேற்ற ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமும் பிரியமுமாய் இருக்கிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று அவர் வாக்களிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தரை விசுவாசியுங்கள். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதை பாருங்கள். நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய், நீங்கள் விசுவாசிக்கிற எதையேனும் நீங்கள் விசுவாசத்தினாலே நிச்சயமாக பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக இந்த இயேசுவின் மேல் உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். உங்கள் சூழ்நிலையை நீங்கள் பார்க்காதிருங்கள். பிரியமானவர்களே, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு என்னும் இரட்சகர். கல்யாண வீட்டில் பந்தி அங்கே முடிந்து போய்விட்டது. திராட்சரசம் குறைவுபட்டாயிற்று. இப்பொழுது அந்த இடத்துல நான் இயேசு அற்புதத்தை செய்கிறார் பாருங்கள். யாருமே நினைத்து பார்க்க முடியாத அதிசயத்தை செய்கிறார். மனித மூளைக்கு எட்டாத காரியங்களை அவர் செய்கிறார். அங்கே இருந்த எல்லோரும் ஒருவேளை நினைத்திருக்கலாம், இனி இவர்கள் என்ன செய்வார்கள்? திராட்சரசம் முடிந்து போய்விட்டது, இனி வழியே இல்லை. இவர்கள் இனி போய் ஒரு நல்ல திராட்சை பழத்தை வாங்கி அதை ரசமாக அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று அநேக ப்ராசஸ் இருக்கிறது. அதை செய்து முடிப்பதற்கு பல ஆண்டுகள், அது டேஸ்டாக வருவதற்கு இன்னும் பல ஆண்டுகளை அது எடுத்துக்கொள்ளுமா. ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் உடனடியாக காலத்துக்கு அப்பாற்பட்டவராய், காலத்துக்கும் நேரத்துக்கும் சமயத்தையும் தாண்டி அவர் அவ்வளவு அற்புதமான ஒரு திராட்சை ரசத்தை அங்கே கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர். அவருக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவரை காலத்துக்குள் நாம் கொண்டு வரவும் முடியாது.
அவர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை அதிசயங்களையும் அவர் சர்வ சாதாரணமாக செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனைத்தான் நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த காலை வேளையில் இது கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பிரியமானவர்களை ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். இந்த இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் மேல் உங்கள் முழு விசுவாசத்தையும் வையுங்கள். உங்கள் முழு நம்பிக்கையும் இந்த இயேசு இரட்சகர் மேலே வைத்து பாருங்கள். நிச்சயமாகவே அவர் உங்கள் குடும்பங்களை கட்டுவார். அவர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை துவக்குவார். அவர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். உங்கள் நெருக்கங்களை, உங்கள் கஷ்டங்களை மாற்ற அவரால் மாத்திரமே முடியும். நிச்சயமாக இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர் மனிதனை அற்புதமான தேவ பிள்ளையாக மாற்றுகிறவராம். எஸ், ஹல்லேலூயா. அவர் அற்புதமான அவருடைய பிள்ளைகளாக அவர் மாற்றுகிறவர். உங்களை அவர் நினைவில் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டு நீங்கள் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் உங்களை நினைவில் வைத்திருக்கிறாராம். அவர் தம்முடைய உள்ளங்கைகளில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் இருக்கும் ஸ்தானத்தில், நீங்கள் வேலை செய்யும் இடத்துல, நீங்கள் இருக்கும் தேசத்தில் இந்த ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். அவரையே நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு சமாதானம் வரும். நீங்கள் எடுத்த முடிவிலே வெற்றி கிடைக்கும். பிரியமானவர்களே, எப்படி பேதுரு அவன் இயேசுவை நோக்கி பார்த்து நடந்த பொழுது அவன் கடல் மீதே நடந்து சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கடலின் மீது நடக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து அவரையே நோக்கி பார்க்கிற பொழுது, உலகத்தை அல்ல, சூழ்நிலைகளை அல்ல, அவன் அந்த இயேசு என்னும் இரட்சகரை, அவருடைய முகங்களையே நோக்கி பார்க்கிற பொழுது சூழ்நிலைகள் நமக்கு சாதமாக மாறுகிறது. பிரியமானவர்களே, எப்படி பேதுருவை பாருங்கள், அவனும் கடலின் மீது இயேசுவை போலவே நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எப்பொழுது அவன் உலகத்துக்கு திரும்பினானோ, அதாவது உலக பார்வை, உலக சிந்தை அவனுக்குள் வந்ததோ, கவலையும் கஷ்டமும் பயமும் அவனுக்குள் வந்ததோ, அவன் சடிதியாய் அவன் மூழ்க ஆரம்பித்தானா. ஆனாலும் என் தேவன் கைவிடவில்லை. பாருங்கள், மறுபடியும் கை கொடுத்து அவனை தூக்கி அவனை மறுபடியும் படகில் ஏற்றினார். நிச்சயமாக உங்கள் படகில் இருக்கிற என் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் விசுவாசத்திற்கு ஏற்ற பலனை என் தேவன் நிச்சயமாகவே தருவார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் உங்களிடத்தில் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், என்னை விசுவாசிக்கிறாயா? நீ வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ என்னை விசுவாசி, ஜஸ்ட் பிலீவ் என்று அவர் கேட்கிறார். நீங்கள் விசுவாசியுங்கள். மீதி எல்லாவற்றையும், உங்கள் குடும்ப பொறுப்புகளை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எடுத்துக்கொள்வார். உங்களை அற்புதமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். நிச்சயமாக பிரியமானவர்களை, இது கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என் தேவனுடைய நடத்துதலை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, 24 மூப்பர்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிறவரே, எப்பொழுதும் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படக்கூடியவரே, ராஜா ஏசப்பா, ஹல்லேலூயா. எங்களுக்காக அந்த பூமிக்கு இறங்கி வந்த தெய்வம் நீங்கள் சுவாமி. எங்கள் கட்டுகளை அறுக்கும்படி, எங்கள் சூழ்நிலைகளை மாற்றும்படி, எங்கள் தரித்திரத்தை எங்களிடத்தில் நீக்கி போடும்படி, எங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படி நீர் வந்தீரே அப்பா. எங்கள் வியாதிகளை எங்களிடத்திலிருந்து விலக்கும்படி நீர் இந்த பூமிக்கு வந்தீர் ராஜா. எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி நீர் இந்த பூமிக்கு வந்தீர். நாங்கள் இளைப்பற்றவர்களாக இருந்தோம் அப்பா. ஹல்லேலூயா. ஓடிக்கொண்டே இருந்தோம், ஆனால் எங்களை இளைப்பாறும்படி அழைத்தவர் நீங்கள் சுவாமி. ஹல்லேலூயா. உங்கள் சமாதானத்தையே நீர் எங்களுக்கு சம்பாதித்து தந்திருக்கிறீரப்பா. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவராக இயேசு ராஜா, ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள என் ஆண்டோடைய கரம் இந்த காலை வேளையில் கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் என்று நான் செபிக்கிறேன். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில் வெற்றி சிறந்தவர் அப்பா. நீங்கள் இந்த காலை வேளையில் இந்த ஜெபத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, நீர் அவர்களை வெற்றி சிறக்க பண்ணுவீராக. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அப்பா. இந்த நாள் ஒரு சமாதானத்துக்கு ஏற்ற நாளாக இருக்கட்டும். இந்த நாள் உடைய பிள்ளைகள் வெற்றியை அனுபவிக்கும் நாளாக இருக்கட்டும். இந்த நாள் அப்பா விசுவாசத்தில் உடைய பிள்ளைகள் தேறினவர்களாக இருக்கும்படி இந்த காலை வேளையில் அப்பா விசுவாசிக்கிற ஆவியை நீர் ஊற்றுவீராக ராஜா. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பலவீனர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், சுகவீனர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே சரீரத்தில் காணக்கூடிய அத்தனை வியாதிகளும் பலவீனங்களும் இதை கேட்கிற பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நேரத்தில் தானே அவைகள் முழுவதுமாக மாறி போக கடவுது. ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாக கடவுது சுவாமி. ராஜா, உம்மை நோக்கி பார்த்து அவர்கள் பிழைத்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய முகங்களும் இனி வெக்கப்பட்டு போகக்கூடாது.
என் ஆண்டவருடைய கரம் அற்புதங்களை இந்த காலை வேளையில் செய்யட்டும் அப்பா. பலவீனமான கால்களுக்குள்ளே கரடுகளுக்குள்ளே ஜீவன் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் கைகளிலே கால்களில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும். தலையில் காணக்கூடிய கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும். வயிற்று பகுதியில் காணக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் எல்லாம் இப்பொழுதே ஹல்லேலூயா சுகமாக்கப்படுவதாக சுவாமி. அற்புத சுகம் இப்பொழுதே ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, அளவில்லாத நம்முடைய அக்கினி எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய முகங்களும் பிரகாசிக்கட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அப்பா நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல உயர்வுகளையும் மேன்மைகளையும் கட்டவிழ்ப்பீராக ராஜா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை நீர் கொடுப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா இன்னும் அவர்கள் செழிக்கணும், உயரட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கும் தேவன் நீங்கள் சுவாமி. அமராஜா, நீங்கள் சொல்லி இருக்கிறீங்கப்பா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே இல்லாமல் சபியாதிருங்கள். அமராஜா சப்பமுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். சத்துருக்களின் வெக்கப்பட்டு போகத்தக்கதாக என் தேவன் அப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை அப்பா நீர் பலப்படுத்துவீராக ராஜா. எஸ்டடி சரீரத்தில் காணக்கூடிய எப்படிப்பட்ட HIV AIDS வியாதியாக இருந்தாலும் சரி, இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எஸ் அப்பா. எப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் சரி, தீராத வியாதி என்று சொன்னாலும் சரி, அதை தீர்த்து வைக்கும் என் பரம தகப்பனுடைய கரங்கள் இந்த காலை வேளையில் இறங்கி பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. முடியாததை முடிய பண்ணுகிறவர் அப்பா. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், காலங்களை மாற்றுகிறவர், நேரங்களை மாற்றுகிறவர். திருமண காரியத்துக்காக அப்பா காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏற்ற நேரத்தில் நீர் செய்வீர் என்று வேதம் சொல்லுகிறதுப்பா. நாங்கள் அதை நம்புகிறோம், அதை விசுவாசிக்கிறோம். ஏற்ற காலங்களில் செய்யும் என் தேவன் இப்பொழுதே அதிசயத்தை நீர் செய்வீராக ராஜா. எஸ்டடி நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாத எங்கள் தெய்வமே அப்பா பிதாவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஹல்லேலூயா வெறுமையான பாத்திரங்கள் இந்த நாளிலே அபிஷேகத்தினால் வல்லமையினால் நிரப்பப்படுவதாக. இயேசு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் நான் தருகிறேன். அளவில்லாத கிருபையும் சமாதானம் இந்த காலை வேளையில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் அப்பா. தேற்றும் தேற்றரவாளன் அப்பா நம்முடைய பிள்ளைகளை நீர் தேற்றுவீராக. வெளி தேசத்திலிருந்து தங்கள் குடும்பங்களை விட்டு பிரிந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எஸ் அப்பா, எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதாக என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நான் பெயர் பெயராய் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. துஷ்டன் இனி உன் வழியாய் வருவது இல்லை என்று நீர் சொன்னது போல இனி துஷ்ட கிரியைகள் உடைய பிள்ளைகளை நெருக்கக்கூடாது. பிசாசின் போராட்டங்கள் இனி அப்பா உடைய பிள்ளைகளை நெருங்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் எப்படிப்பட்ட அசுத்த கிரியைகளும் இப்பொழுது வெளியேறட்டும். இதை கேட்கிற பொழுதே பொல்லாத பிசாசுகள் வெளியேறட்டும், சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், விக்கிரகத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளை இடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. பொல்லாத பிசாசுகள் எல்லாம் வெளியேற கடவுது. என் ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை இந்த நேரத்தில் கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் அது ஊற்றப்படட்டும் அப்பா. தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். கட்டுகளை அவிழ்க்கிற விடுவிக்கிற என் தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் நீர் செயல்படுவீராக. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அப்பா. இந்த நாள் சந்தோஷமான நாளாக இருக்கட்டும். என் மீட்பர் நீர் அற்புதங்களை செய்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். இப்பொழுது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உடைய செல்லமான உடைய கரத்தில் நான் தருகிறேன். அமராஜா, கட்டி அணைத்து கொள்ளுங்க, மூடி பாதுகாத்துள்ளுங்க, அற்புதங்களை செய்தருங்க, உடைய பிள்ளைகளை உயர்த்துங்க என்று சொல்லி உடைய இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தகர்த்திடும் ரத்தம் பரிந்து பேசிடும்